Taste the Daily. மதுரையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாடினர். முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான செல்லூர் கே ராஜு தலைமையில் கோரிப்பாளையத்தில் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடிய நிர்வாகிகள் பின்னர் பொதுமக்களுக்கு கேக் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் முன்னாள் எம்எல்ஏ அண்ணாதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் நடைபெற்ற மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சர் OS மணியன் தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் அமைச்சர் KA ஜெயபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசை மணி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் SRT ஐயா என்கிற சிவபெருமாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த முகாமை புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் துவக்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெயகாந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சரவணன் கஜேந்திரன் தலைமை தாங்கிய நிலையில் முன்னாள் அமைச்சர் BV ரமணா, முன்னாள் MP திருத்தணி கோ அரி, மாநில மருத்துவ அணி செயலாளரும் முன்னாள் MPயுமான K வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற முகாமில் மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் S ஆறுமுகம் தலைமை வகித்த நிலையில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சொர்ணமலை வேல்முருக கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமை வகித்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ராமர் கோவிலில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் KJC ஜெரால்ட் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை வகித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் இந்தலூரில் பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் MRS சங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள தொம்பரையாண்டார் கோவிலில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முல்லைவேந்தன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சார்பில் வழிபாடு நடத்தப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் ஏற்பாட்டில் 1000 நபர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதனையடுத்து மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ராஜேஷ் கண்ணா ஏற்பாட்டில் பாரதிபுரத்தில் அமைந்துள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து வெள்ளை விநாயகர் கோவிலில் மாவட்ட கழக மகளிர் அணி செயலாளர் ஜெயலட்சுமி ஏற்பாட்டில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்நிகழ்வுகளில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, முன்னாள் MLA K குப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தனர். இதில் இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர். பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு காமாட்சியம்மன் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நகர செயலாளர் M பிரேம்சேகர் தலைமையிலான நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் ப வளர்மதி, வைகை செல்வன் மற்றும் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன், மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் S செந்தில்ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் இரத்த தான முகாம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட வாலாஜாபேட்டை, ஆற்காடு, சிப்காட், தாமரைப்பாக்கம், மாம்பாக்கம், கூட்ரோடு ஆகிய பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
இதைத் தொடர்ந்து வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் இரத்த தான முகாம் மற்றும் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாம்களை துவக்கி வைத்தார். இதேபோன்று தாமரைப்பாக்கத்தில் நடைபெற்ற கண் பரிசோதனை மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சை முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை, வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோர் கூட்டு பிரார்த்தனை நிகழ்த்தினர். நிகழ்ச்சியை வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் R மதுரை வீரன் ஏற்பாடு செய்த நிலையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் கலந்து கொண்டார். திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோவிலில் மாவட்ட கழக செயலாளர் J சீனிவாசன் தலைமையிலும் பகுதி செயலாளர் MA அன்பழகன் ஏற்பாட்டிலும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏர்போர்ட் வயர்லெஸ் சாலையில் உள்ள லூப்ரா பார்வையற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வில் முன்னாள் MP ரத்தினவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வெண்பாவூரில் மாவட்ட மீனவர் அணியின் சார்பாக பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பிரா தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி கழக அலுவலகத்தில் 2000 பேருக்கு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார், கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் விஜயா மருத்துவமனையுடன் இணைந்து மணவாள நகரில் மாபெரும் மருத்துவ முகாம் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் N நரேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான BV ரமணா, அதிமுக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோஹாரி, கழக மருத்துவர் அணி மாநில செயலாளரும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான K வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏராளமான பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட இந்த முகாமில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கோரி பார்வையற்ற முதியோர்கள் வேண்டுதல் செய்தனர். கழக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை ஒட்டி பாளையங்கோட்டையில் உள்ள பார்வையற்றோர் முதியோர் இல்லத்தில் உணவு மற்றும் போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா வழங்கினார். அப்போது மீண்டும் பொதுச் செயலாளர் ஆட்சிக்கு வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என முதியோர்கள் வேண்டுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பாசறை மாநில செயலாளர் VP பரமசிவம் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இதில் வேடசந்தூர், வடமதுரை, குஜிலியம்பாறை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.